வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். டாக்டர். எஸ் டாக்டர், அந்த பையனுக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு. வாட்? ஐயோ ஐயோ, ஃபிக்ஸ் வந்துருச்சா? ஓ மை காட், நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. டாக்டர் டாக்டர், நான் என் பையனை பார்க்கலாமா டாக்டர்? என் பிள்ளைக்கு என்னாச்சு? நான் அவனை பார்க்கணும் டாக்டர். என்ன அவனை பார்க்க விடுங்க டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா, உள்ள போய் பார்த்துட்டு வந்து சொல்றேன். அது வரைக்கும் பதட்டப்படாம இருங்க. டாக்டர், ஐயோ ஐயோ கடவுளே. கௌதம், ஐயோ என் பையனுக்கு என்ன ஆச்சு? எனக்கு பயமா இருக்கத்த. அம்மாடி அம்மாடி வினோ, நீ பயப்படாதம்மா. உன் பிள்ளைக்கு ஒண்ணும் ஆகாது. நீ அதெல்லாம் பார்க்காத. கௌதம் ஆகாதுமா. அம்மா, நம்ம குழந்தைக்கு ஒண்ணு ஆகாது வினோ, தைரியமா இருமா. உங்களுக்கு நிச்சயமா சரியாயிடுமா, தைரியமா இருமா. எனக்கு பயமா இருக்கத்த. என் பையனுக்கு என்ன ஆச்சு? ஒண்ணு இல்லம்மா. இங்கே இருந்து பாத்துக்கோங்க. ஓகே டாக்டர். டாக்டர் டாக்டர் டாக்டர், என்னாச்சு டாக்டர்? என் பையனை போய் பார்க்கலாமா? அவனுக்கு சரியாயிடுச்சா? இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். இப்ப அவன் நார்மல் ஆயிட்டான். டாக்டர், நான் அவனை பார்க்கணும் டாக்டர். இப்ப அவனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கம்மா. அவனை பார்க்கறது இருந்தா வெளியே இருந்தே பாருங்க. டாக்டர், திடீர்னு ஏன் இப்படி ஆச்சு? அதான் நான் அப்பவே சொன்னேனே, உங்களோட ரத்தத்தை பையனோட உடம்பு அப்சார்ப் பண்ணல. இதை எங்களோட மெடிக்கல் டேர்ம்ல சொன்னா அக்யூட் இம்யூனோஹெமிலைட்டிக்னு சொல்லுவோம். அதனால தான் ஃபிட்ஸ் வந்திருக்கு. சின்ன பையன் இல்லையா, அவனோட உடம்பு இந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்க கொஞ்சம் டைம் ஆகும். அதனால தேவையான மெடிசின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். பட் இன்னும் 2 மணி நேரத்துல பையனோட உடம்பு இவர் கொடுத்த ரத்தத்தை ஏத்துக்கலனா, ஐ மீன் அப்சார்ப் பண்ணலன்னா ரிஸ்க் தான். ஐயோ, என்ன டாக்டர் இது? என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? எங்களால முடிஞ்ச வரைக்கும் எல்லா முயற்சிகளையும் பண்ணிட்டு தாமா இருக்கோம். இதுக்கப்புறம் காட்ஸ் கிரேஸ். சிஸ்டர், நான் எழுதி கொடுத்த மெடிசன்ஸ் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகே டாக்டர்.